அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பி வரும் மக்களால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்போம். மீரான், அந்த காட்சிகளை மக்களுக்கு விளக்குங்கள். அரையாண்டு தேர்வுகள் விடுமுறைகளுக்காக சென்னையில் வசிக்கும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். அந்த விடுமுறைகள் முடிந்து இன்று மாலை முதல் அவர்கள் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசலானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தாம்பரம் இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியிலிருந்து மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக அந்த பகுதியில் தினமும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிக அளவு வாகனங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் ஒரு பகுதியில் இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியில் சாலை குறுகலாக இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் சாலை அகலப்படுத்தும் பணிகளும் மேம்பால பணிகளும் நடந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குளத்தூர் மேம்பாலம் அதே போல ஜிஎஸ்டி சாலை பகுதியிலும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் ஜிஎஸ்டி சாலையில் பணியில் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் புத்தாண்டு விடுமுறைக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்கள், ஈசிஆர் போன்ற இடங்களுக்கு சென்றவர்கள் ஏராளமான கார்களில் இந்த வண்டலூர் வழியாக இந்த பெருங்குளத்தூர் நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலானது தொடங்கி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலுக்கிடையே வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை தான் நம்மளுக்கு பார்க்க முடிகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் பணியில் இருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.